வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 15வது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகம் 11 மற்றும் 12. 11வது ஸ்லோகம். எதந்தோ யோகின சைனம் பஷ்யந்த்யாத்மனவஸ்திதம் எதந்தோ அப்யகிருதாத்மானோ நயனம் பச்சியந்த சேதச. ஒரு முறை கூட. எதந்தோ யோகின சைனம் பஷ்யந்த்யாத்மனவஸ்திதம் எதந்தோ அப்யகிருதாத்மானோ நயனம் பஷ்யந்த சேதச. அதாவது எதந்தோன்னா முயலுகின்ற யோகிகள் ஏனம், அதாவது அவனேன்னா பகவானை பஷ்யந்த் ஆத்மன் அவஸ்திதம் பஷ்யந்த் பார்க்கிறார்கள் எங்கே பார்க்கிறார்கள்னா ஆத்மன் அவஸ்திதம் அவங்களுக்குள்ளாடியே பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் எதந்தோ அப்யகிருதாத்மானோ முயலுகின்ற ஞானிகள் முயலுகின்ற யோகிகள், ஆனால் அவங்களுக்கு என்னதுன்னா கரெக்டான ஒரு அவங்க மனசு இன்னும் பண்படலை. அப்படி உள்ளவங்க நைனம் பார்ப்பது இல்லை, நயனம் பச்சியந்த பார்ப்பது இல்லை, அறிவிலிகள் அவங்க அறிவிலைகளாகவே இருக்கிறார்கள். அதாவது ஒருத்தங்க நன்றாக முயன்று பக்குவப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க தங்களுக்குள்ளாடி அந்த ஆத்மனை பகவானை பார்க்கிறார்கள். அதே இது அவங்க பண்பாடு அடையாமல் இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலுமே கூட அந்த அறிவிலிகள் பார்ப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கு. அடுத்ததாக ஸ்லோகம் 12வது ஸ்லோகம். யதாதித்ய கதம் தேஜோ ஜகத் பாஷயதே அகிலம் எச்சந்திரமசியச்சக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். ஒரு முறை கூட. யதாதித்ய கதம் தேஜோ ஜகத் பாஷயதே அகிலம் எச்சந்திரமசியச்சக்னௌ தத்தேஜ வித்தி மாமகம். யத் ஆதித்ய எந்த சூரியனுடைய தேஜோ வெளிச்சம் உலகமெங்கும் ஜகத் பாசேதே அகிலம் அதாவது உலகமெங்கும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றதோ சந்திரமசி எந்த சந்திரனுடையது அக்னவ் எந்த அக்னியினுடையது தத் தேஜோ வித்தி மாமகம் என்னது பிரகாசம் என்னுடைய வெளிச்சம் என்று அறிக. அதாவது இதில் என்ன சொல்லியார்னா அவர் இப்போ பகவானே அறிந்தவர்கள் முந்தின ஸ்லோகத்தில் என்ன சொன்னாங்கன்னா தங்களுக்குள்ளாடி பகவானை காணுகிறார்கள், அதாவது எங்கும் பகவான் இருப்பதாக காண்கிறார்கள். அப்போ அவங்க அந்த கடவுளை உணர்ந்தவர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா இப்போ சூரியனில் ஒரு வெளிச்சத்தை பார்த்தாலோ சந்திரனில் ஒரு வெளிச்சத்தை பார்த்தாலோ அக்னியில் ஒரு வெளிச்சத்தை பார்த்தாலோ எந்த வெளிச்சமுமே அவங்களுக்கு எப்படி தான் தோணும்னா அது அந்த பகவானுடைய வெளிச்சம், அந்த பகவானிலிருந்து வந்தது அப்படின்னு தோணுமா. இப்போ நம்ம இதை ஒரு தரம் வாசிக்கலாம். ஸ்லோகம் 11. எதந்தோ யோகின சைனம் பஷ்யன் ஆத்மனவஸ்திதம் எதந்தோ அப்யகிருதாத்மானோ நயனம் பஷ்யந்த சேதச. ஸ்லோகம் 12. யதாதித்ய கதம் தேஜோ ஜகத் பாசயதே அகிலம் எச்சந்திரமசி எச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். இப்போ உங்களுக்கு 2 கேள்விகள் கொடுத்துருக்கு, கண்டுபிடிச்சிக்கோங்க. நன்றி.